நம் கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள். ஆனால் இந்த பொருள் இல்லாவிட்டால் நாங்கள் உயிர் வாழவே முடியாது. அதுதான் காற்று. காற்று இல்லாவிட்டால் நாங்கள் சுவாசிக்க முடியாது. சுவாசிக்காமல் உயிரினங்களே வாழ முடியாது. ஆனால் இந்த காற்று நம்முடைய கண்ணுக்கு தெரிவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த காற்றுக்கு, கண்ணுக்கு தெரியாத இந்த காற்றுக்கு கூட ஒரு நிறை இருக்குது. இதை சில வருஷங்களுக்கு முன்னர் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். காற்றுக்கு நிறை இருக்கிறது. ஆனால் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக நீங்கள் வேதத்திலே பார்த்தீங்கள், காற்றினுடைய நிறையை தேவன் அளக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோபு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து. அப்ப காற்றின் நிறையை அவர் அளக்கிற ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம்! சில ஆண்டுகளுக்கு முன்பதாகத்தான் இந்த காற்றுக்கு நிறை இருக்கிறது என்பதை அங்கே விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாய், விஞ்ஞானமே தோன்றாத காலத்தில் காற்றின் நிறையை அளக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! பிரியமானவர்களே, காற்றின் நிறையை அளக்கிற தேவனால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தின் நிறையை அவர் அறியாமல் இருப்பாரோ? நீங்கள் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், யாருமே என்னுடைய துன்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்கிறார்கள் இல்லை என்று அங்கலாய்ப்போடு இருக்கலாம். இல்லை, எல்லா பாரத்தையும் தேவன் அறிகிறவராயிருக்கிறார். காற்றின் நிறையே அளக்கிற தேவன் உங்கள் இருதயத்தின் பாரங்கள் யாவற்றையும் அறிகிறார். அவர் நிறுத்து பார்க்கிறார். உங்களுக்கு அவர் ஆறுதல் செய்ய அவரே வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவரே நம்மை படைத்தவர். அவரிடம் எதற்கான தீர்வு உள்ளது. ஆகவே அவரிடத்திலே எல்லா பாரத்தையும் வைத்து விடுங்கள். அவர் யாவற்றையும் மாற்றுகிறவராயிருக்கிறார். அதனால தான் மத்தேயு 11:28 சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.